மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பாத்திரலாம். இந்த மாசத்தோட ஆரம்பமே உங்களுக்கு ஒரு நிதானமான அதே சமயம் நம்பிக்கையான தொடக்கமா இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துல செவ்வாயோட சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாரு. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. இந்த மாசம் நீங்க போடுற ஒவ்வொரு உழைப்பும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரப்போகுது. மாச ஆரம்பத்துல சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் தேடி வரும். ஆனா 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். 8ஆம் இடத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. மத்தபடி இந்த மாசம் உங்க ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் ரொம்பவே பளிச்சிட போகுது. வாங்க இப்ப ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு விலாவாரியா பாத்திரலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆவது இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் குடும்பத்துல ஒரு செல்வாக்கையும் தேடித் தருவாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க 5ஆவது இடத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையையும் புதுவிதமான படைப்பாற்றலையும் கொடுக்கும். அரசாங்க வழியில பார்த்த சலுகைகள் இப்போ சுலபமா கிடைக்கும். உங்களோட நிர்வாகத்திறன் இந்த நேரத்துல ரொம்பவே பளிச்சிடும். எதுக்கும் பயப்படாம துணிச்சலா காரியத்துல இறங்குவீங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் விலகி முகத்துல ஒரு புது தெம்பு உண்டாகும். தாயார் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சூரியனோட இந்த மாற்றத்தால உங்க அந்தஸ்து உயரும். பல இடங்கள்ல நீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு ஆதரவு கிடைக்கும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆவது இடமான மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 6ல குரு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா குருவோட பார்வை உங்க ராசிக்கு 10, 12, 2 ஆகிய இடங்கள்ல விழுறதுனால பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. தொழில இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் சில முதலீட்டாளர்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. குரு 6ல இருக்கிறப்போ ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. ஆனா குருவோட பார்வையால உங்களோட கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த மாசம் உயரும். சமூகத்துல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வரும். உங்களோட பேச்சோட மதிப்பு கூடும். மத்தவங்களுக்கு நீங்க நல்ல ஆலோசகரா இருப்பீங்க. குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். உங்க ராசிநாதன் சனி பகவான் இந்த மாசம் முழுக்க மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆவது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பாரு. இத்தனை நாளா உங்களை வாட்டி வதைச்ச 7.5 சனியோட தாக்கம் இப்ப முழுமையா விலகி நிம்மதி கிடைக்கும். இளைய சகோதரர்களோட உறவுல இருந்த கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இரும்பு, எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏத்த பலனை தருவாரு. எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட ஆளுமை திறன் மத்தவங்களால பாராட்டப்படும். பழைய கடன்கள் எதனா இருந்தா அதை அடைக்க ஒரு வழி பிறக்கும். சனியோட பார்வையால உங்க தைரியம் கூடும். எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க எதிர்கொள்வீங்க. சமூகத்துல ஒரு கௌரவமான பதவி உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு. ஆன்மீக பயணங்கள் போறது மூலமா மன அமைதி கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையா கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆவது இடத்துல உங்க ராசிநாதன் சனியோட சேர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு ஒரு அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த இழுபறிகள் நீங்கும். மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 4ஆவது இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போறாரு. இது மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். வீடு கட்டுறது, புது மனை வாங்குறது போன்ற முயற்சிகள் இப்போ கைகூடும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா
இருக்கும். உங்ககிட்ட ஒரு புதுவிதமான தெம்பு வந்து சேரும். எதையும் சாதிக்கணும்ன்ற வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ரத்த அழுத்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். வாகனம் ஓட்டும் போது மட்டும் வேகம் வேண்டாம், விவேகம் இருக்கட்டும். சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 5வது இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கிய பலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் மூலமா மனமகிழ்ச்சி கிடைக்கும். அவங்க படிப்புல நல்லா முன்னேறுவாங்க. மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 6வது இடத்துக்கு மாறுறாரு. இதனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம்னாலும் அது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதல பெரியவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம். நகை, துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களோட புகழ் பரவும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சொகுசா போகும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. புதன் பகவான் மிதுனத்திலிருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறுறாரு. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட அறிவு திறமையால நீங்க பல கடன்களை அடைப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. பேச்சால வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். மாச பிற்பகுதியில 7ஆம் இடத்துக்கு மாறும்போது வாழ்க்கை துணைவர் மூலமா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. ராகு பகவான் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்காரு. 2ஆம் இடத்து ராகு மகர ராசிக்கு கொஞ்சம் தனவரவை தந்தாலும் பேச்சுல கவனமா இருக்க வைப்பாரு. ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்று மொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரும். புதுசா சில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ராகு 2ல இருக்கிறப்போ குடும்பத்துல சின்ன விவாதங்கள் வரலாம். அதை தவிர்க்கிறது நல்லது. உங்களோட தைரியம் மத்தவங்களால பாராட்டப்படும். ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். பல புது விஷயங்களை இந்த மாசம் நீங்க கத்துப்பீங்க. திடீர் பண வரவுகள் வந்து திணறடிக்கும். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் நம்ப வேண்டாம். ராகு உங்களுக்கு ஒரு வெற்றியாளருக்கான அடையாளத்தை கொடுப்பாரு. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்காரு. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். அங்க கேது இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். அமைதியான இடங்களுக்கு பயணம் செய்யணும்னு தோணும். கேதுவோட நிலையால இன்சூரன்ஸ் இல்லனா பழைய பாக்கிகள் கைக்கு வரும். ஆனா 8ஆம் இடம்ன்றதால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும். உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும் காலம் இது. உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை செய்யுங்க. சந்திரன் உங்க ராசியை அவ்வப்போது கடந்து போகும்போது மனசுல ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். தாய் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். படைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட எண்ணங்கள் இப்போ ரொம்பவே தெளிவா இருக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும்.
வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் சனி என்பதால் எப்போதும் நிதானமா இருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. சந்திரனோட அருளால உங்களோட உணர்ச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா மகர ராசிக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமான மாசமா அமையப்போகுது. ராசிநாதன் சனி 3ல பலமா இருக்கிறதும் செவ்வாய் 4ல ஆட்சி பெறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். குருவோட பார்வை உங்க ராசிக்கு தனவரவை தாராளமா கொடுக்கும். பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். சேமிக்கிற அளவுக்கு வசதிகள் பெருகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். அரசு வழியில மானியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பாருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா அமைய போகுது. இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். சனி உங்க ராசிநாதன்றதுனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுங்க. அனுமன் சாலிசா கேளுங்க, இல்லனா சொல்லுங்க. அது உங்க தைரியத்தை அதிகப்படுத்தும். திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது உங்க மனசை தெளிவாக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு போர்வைகள் இல்லனா வஸ்திரதானம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கந்தசஷ்டி கவசம் படியுங்க. பசுமாட்டுக்கு கொள்ளு கலந்த தீவனம் கொடுங்க. வீட்ல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு ஏத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ராகு கேதுக்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி வேண்டிக்கிட்டா தடைகள் எல்லாம் விலகும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். மகர ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால வர்ற வாய்ப்புகளை காலதாமதம் செய்யாம பயன்படுத்திக்கோங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் உங்க உழைப்பால நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமையும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உணவு விஷயத்துல கவனமா இருங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க போடுற உழைப்புக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். உங்களோட நிதானமான பேச்சே உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும். அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.